வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் இந்த நடக்கப்போகுது. இந்த புதிய பாராளுமன்ற கூட்டத்தில் இந்த வர்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன செய்யணும்னா, பாகிஸ்தான் இந்தியா போர், ட்ரம்ப்பு வந்து நான் சமாதானம் பண்ணி வச்சேன், 2 பேரையும் மிரட்டி பணிய வச்சு போர் நிறுத்துன்னு சொன்னது சம்பந்தமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பேசணும். அதே நேரத்தில் மோடி 75 வயசு ஆகிடுச்சு, அவர் ஓய்வு பெற வேண்டும், அவருடைய கட்சி கொள்கையை பற்றியும் ஆர்எஸ்எஸ் இயக்க நடவடிக்கைகளை பற்றியும் பேசணும். அதே மாதிரி இந்த பண முதலீடுக்கு தள்ளுபடி பண்ணதில்லை, வங்கி பணத்தை, வங்கி கடனெல்லாம் தொழிலதிபர்களுக்கு அது சிறந்தமாக பேசணும். அம்பேத்கருக்கு மன்னிப்பு கேட்கறத வந்து அது சம்மந்தமாக பேசணும். இப்படி பல்வேறு விஷயங்களை பேசணும் எதிர்கட்சி. அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் பேசணும். இவரை வந்து வலியுறுத்தணும். பாராளுமன்றத்திலேயே சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் பாரதிய ஜனதா ஆதரவை விளக்குங்கன்னு இதெல்லாம் பேசினா தான் ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கும் இந்த நாடு, இந்தியா ஜனநாயகத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துடைய பசி பட்டினி மக்களால் சாவடிக்கப்படுவது குறித்தும் நெதன்யாகு பேரில், பெஞ்சமின் நெதன்யாகு பேரில் உலக மனித உரிமை மீறல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இந்திய பாராளுமன்றத்தில் அவர் பேரில் மனித உரிமை மீறல் செஞ்சுருக்காருன்னு சொல்லி அவர் பேரில் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதை அனுப்பி தீர்மானத்தை ஐநா சபைக்கு அனுப்பிக்கணும். இதுதான் நான் இதெல்லாம் செய்யணும். மிகப்பெரிய அளவில் இந்த பாராளுமன்றம் கூட்டம் ஒரே பிரபலமாக உள்ள விஷயம் பிரபலமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கணும். இதை செய்ய சொல்லி அனைத்து எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கிறேன். இது ஜெய் இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.